காலம் காலமாக நடந்து வரும் மண்பாண்ட தொழிலில் சிறிது காலமாக பல விரிசல்கள். நீண்ட காலமாக பானையில் சமைத்து மண்பாண்ட பொருட்களை உபயோகித்து வந்த மக்கள் மாற்றங்களில் சிக்கியுள்ளார்கள். ஏன் இந்த மாற்றம்? நாகரிகம் காரணமாக மக்கள் யாவரும் வெள்ளி, எவர் சில்வர், பித்தளை பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் தஞ்சையில் உள்ள கீழவாசல் என்னும் சிறிய கிராமத்தை படம் பிடித்தோம். ஏறக்குறைய 75 குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளன. அவர்கள் யாவரும் பரம்பரை தொழிலாக இதனை செய்து வருகிறார்கள். தஞ்சாவூரின் மிக முக்கியமான தொழிற்கலைகளில் மண்பாண்டங்கள் செய்வதும் ஒன்று. ஆனால் இந்த தொழில் நாளுக்கு நாள் அழிந்து வருவது வருத்தம் தரும் நிகழ்வு. இந்த நிலை மாற வேண்டும். ஏனெனில் இதனால் பாதிக்கப்படுவது இந்த தொழிலை குலத்தொழிலாக செய்து வரும் ஏழை தொழிலாளர்களே. மக்கள் மண்பாண்டங்களை அதிகமாக பயன்படுத்தாததே இத்தொழில் நசிவுக்கு முதல் காரணம். மண்பாண்டங்கள் பயன்படுத்துவதால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதது, சமச்சீரான விற்பனை இல்லாதது ஆகிய காரணங்களால் இத்தொழில் அழிந்து கொண்டிருக்கிறது. இதில் ஈடுபட்டிருக்கும் குடும்பங்களின் வாரிசுகளோ இத்தொழிலை செய்வதில்லை. இத்தொழில் முடங்கி வருவதால் அரசாங்கம் அவர்கள் மீது பார்வையிட வேண்டும் என்கிறார்கள். அரசு தொழிலுக்கு தேவையான கடனுதவியை செய்து தருவது, அரசை மண்பாண்டங்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்து தருவது, மண்பாண்டங்களால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகளை விளம்பரப்படுத்துவது, இத்தொழில் விரிவடைவதற்கு தேவையான தொழிற்கூடங்களை அமைத்து தருவது போன்றவைகளை தொழிலாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மண்பாண்ட சமையலின் நன்மைகளை பள்ளி, கல்லூரி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். மருத்துவர்கள் இதை பயன்படுத்துவதற்கு மக்களை ஊக்குவிக்க வேண்டும். இந்த மண்பாண்ட தொழிலில் உடையாமல் காக்க நாமும் நம் பங்கை செலுத்த முயற்சி செய்வோம். நவீன நாகரிகத்தில் மூழ்கும் இத்தொழிலை மீட்டெடுக்க அரசு முன்வர வேண்டும். முன்வருமா? உடல்நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நண்பனாக விளங்கும் மண்பாண்ட தொழில் அழிவின் விளிம்பிலிருந்து காக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.